நான்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே ஒண்ணு ஒண்ணா வைங்கய்யா. உங்களுக்கு வைக்க சொல்லுறது நினைச்சீங்களோ? இங்க சாப்பாடு தான் வைக்க சொல்லுவோம். நான் எனக்கு சொல்லுறேன், ஆண்டவரே முதல்ல என்ன தாங்க, தாங்க எப்படி மேல மேல வைக்க. நான் அப்படி நீங்க ஜோம் பண்ணும்போது கேட்டேன், ஆண்டவரே ஒண்ணு வச்சிருந்தீங்கன்னா இன்னொன்னு எப்படி மேல வைக்க சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இவ்வளவு ஆசை இருக்கணும் நமக்கு. ஏன்னா நிக்கிறது எத்தனை நாள் நாங்க நிற்கும். கல்யாணத்தன்னைக்கு நின்றுட்டு இருக்கோம்னு தெரிஞ்சா இந்த ஆசை வரும். கல்யாணத்தன்னைக்கு 3ஆம் நாள் இருக்கோம்னு தெரியாதவங்க இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த ஆசை என்ன செய்யாது. அவங்களுக்கு சபையில இருக்கிறவங்க இப்படி இருக்கணுமா? 2வது கிரீடம். ஊழியக்காரனா இருக்கிற நானும் விசுவாசியா இருக்கிற நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணுங்கிறதா 2வது கிரீடம் சொன்னேன். நல்ல கவனிக்கலாம். அது ஏதோ ஏதோ பாசங்களுக்கு சொல்லிட்டு நினைச்சுக்கிடாதீங்க. நான் உங்களை எப்படி நடத்தணும் சொல்லுங்க, எப்படி நடத்தணும்? மனப்பூர்வமா அவங்களை நடத்தணும். இவங்களுக்கெல்லாம் வந்து ஆளாக நடத்த வேண்டியிருக்கு பாருங்க. இவங்க வீட்டுக்கெல்லாம் போய் ஜோம் பண்ண வேண்டியிருக்கு, இவங்களெல்லாம் போய் வீடு சிந்திக்க வேண்டியிருக்கு, இவங்களெல்லாம் பாட்டு பாட வேண்டியிருக்கு, இவங்களெல்லாம் ஜோம் பண்ண சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு நாங்கள் எப்படி சொல்லக்கூடாது? ஏதனோட செய்யக்கூடாது. நாங்கள் மனப்பூர்வமா செய்யணுமா? நல்ல விசுவாசி அப்படி நடந்துக்கிடணுமா? ஊழியக்காரன் எப்படி நடந்துக்கிடணுமா? சபையா இருக்கிற